ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அதுக்கப்புறம் கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன். Hi folks, welcome to Learn with me. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா Z இந்த மாதிரி சிம்பிள் போட்டு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் விஷயம் எதை இம்ப்ளை பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிளை இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோமா, ரேண்டம் வேரியபிள் இஸ் ஃபாலோவிங் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் ஹேவிங் எ மீன் இஸ் 0, அதுக்கப்புறம் அதோட வேரியன்ஸ் 1 இருக்குது அப்படின்னு நம்ம வச்சு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ மீன் 0 அண்ட் த வேரியன்ஸ் 1. ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோமா, கொடுத்தக்கப்புறம் இதுதான் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்மளோட யூஸ் கேஸில் ஏதாவது ஒரு நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு 50 அப்சர்வேஷன் இருக்குது. x1 ஆரம்பித்து x50 வரைக்கும் ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்சர்வேஷன் நாட் நெசசரிலி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வேணால் அந்த அப்சர்வேஷன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த அப்சர்வேஷன் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு ஹைட்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹைட்ஸை எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களோட எல்லா அப்சர்வேஷன்ஸையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ ஹைட் நாட் நெசசரிலி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அது எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஹைட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை மெஷர் பண்ணி நம்ம மீனை எஸ்டிமேட் பண்ணிடுறோம். அப்புறம் வேரியன்ஸை எஸ்டிமேட் பண்ணுறோம். இந்த 2 பேராமீட்டரை எஸ்டிமேட் பண்ணிடுறோம். பண்ணக்கப்புறம் ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டைசேஷனுங்கிறது என்னென்னா, இப்போ அந்த 50 அப்சர்வேஷனை நான் என்ன எழுதிக்கிறேன்னா xi டேஷ்னு எடுத்துக்கிறேன், ஹோல்சமாக ஒரு ஃபார்முலாவாக கொடுக்குறதுக்கு. ஸோ xiங்கிறது என்னதுன்னா, xiலேருந்து xi டேஷுங்கிறது என்னோட மீனை சப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் டிவைட் பண்ணுறது. இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணுறது மூலமாக நம்ம என்ன விஷயத்தை ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஏதோ ஒரு அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் சம்திங் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதை எடுத்து நம்ம அதோட மீனையும் அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் டிவைட் பண்ணும் போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளால் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியுது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ xiங்கிறது ஜென்ரலாக ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இதே மாதிரி x1க்கு பண்ணுவோம், x2க்கும் இது மாதிரி பண்ணுவோம், அப்படியே x50 வரைக்கும் பண்ணுவோமா. ஸோ அப்போ இது எல்லாமே டேஷ்னு போட்டோன்னா ஸோ 50 அப்சர்வேஷன்ஸை நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த 50 அப்சர்வேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் சிம்ப்ளி ஃபாலோஸ் த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ சாதா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கத நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுறதுன்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அதோட மீன் 0, அதுக்கப்புறம் அதோட வேரியன்ஸ் 1. ஸோ இதை மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு எவிடெண்ட்டாக தெரிஞ்சு போச்சு, நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்டிமேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரூலான 68 அப்புறம் 95 அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ரூல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லும் போது. ஸோ இப்போ அந்த ரூலை நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஏதாவது ஒரு அப்சர்வேஷன்லாம் ஏதோ டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணிக்கிட்டு இருந்தது, அதை இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலான்னா, -1 இங்கே -1 ஐ மீன் இங்கிட்டு -1 இங்கே +1 இங்கே +2 -2ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை நான் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே -1 இருக்கும், இங்கே -2 இருக்கும். ஸோ இப்போது இந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் 34.1% இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 34.1% எல்லா பாயிண்ட்ஸும் இங்கேயே ஆக்குப்பை ஆகிருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ மொத்தமாக இங்கே -1லேருந்து இங்கே என்ன எடுக்கலாம்னா, என்னோட மொத்த அப்சர்வேஷனும் இந்த 68.2% ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு அட்வான்டேஜ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுறத ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளோட ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணி நம்மளோட எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத விஷயத்தை மட்டும் பற்றி நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டில் நல்லா தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷனுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிஸ்டோகிராம் இருக்குல்ல நம்மக்கிட்ட, ஓகே, அந்த ஹிஸ்டோகிராமில் இருந்தே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்க முடியும். ஸோ அது எப்படி நம்ம வந்து ஹிஸ்டோகிராம்லேருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த கேடிஇ மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு ஸ்மூத்னிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மூத்னிங் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். அதுதான் வந்து நம்ம கேடிஇ கண்டுபிடிக்கிறதுக்கான இது விஷயம். ஸோ கேடிஇ பற்றி இன்னும் சொல்லணுன்னா இது என்னென்னா, இது வந்து ஒரு நான் பேராமெட்ரிக்கான வே. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேராமெட்ரிக்கை வச்சு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு நான் பேராமெட்ரிக்கான வே மூலமாக நம்ம வந்து எதை எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பார்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு கிராஃபை காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன படித்திருக்கேன் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம ஒரு ஹிஸ்டோகிராம்னு நம்ம சொல்கிறோமா. இந்த ஹிஸ்டோகிராமில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கர்னல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்னலை நம்ம வரைய போகிறோம். அந்த கர்னல் எப்படி நம்ம வரைகிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுதான் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நார்மலாக இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சோன்னா, ஸோ இதுதான் வந்து அதோட நடுவில் பார்ட் இருக்கிறதா நம்ம மீன் நம்ம சொல்லுவோமா. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி இதை தான் வந்து எல்லாமே நம்ம கர்னல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இது இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேராக, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக, இது மாதிரி வச்சு நம்ம நிறைய அந்த கர்னல்ஸை நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த கர்னல் என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த இடம் எடுத்துக்கோங்க. இந்த இடம் வந்து ரொம்ப கிராஃப் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கர்னல் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கர்னல், அப்புறம் இந்த ஒரு கர்னல், இந்த ஒரு கர்னல், இந்த ஒரு கர்னல். ஸோ மல்டிபிள் கர்னல்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இதோட ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ அதுவே வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கர்னல், அப்புறம் இங்கே ஒரு கர்னல் இருக்குது, இது 2 தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான நம்மளோட அந்த இதோட ஹைட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது இருக்கிற ஹைட் எல்லாமே சேர்த்து தான் நம்மளோட கர்னல் நம்மளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டியோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே வந்து இதோட ப்ராக்சிமிட்டி அதிகமாக ஆகுதோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ இதோட கர்னல்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஸோ தட் வந்து நம்ம கிராஃப் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஒய்டாக ஆகிட்டே வரும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இது வந்து நான் பேராமெட்ரிக் மெத்தட் நான் சொன்னேன்ல. ஸோ இங்கே எந்த ஃபார்முலாஸையும் வச்சு எதையுமே எஸ்டிமேட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இதோட ப்ராக்சிமைசேஷனை வச்சே வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல எதை வந்து இந்த கர்னல்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த காஷியன் கர்னல்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்னல்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி வேரியன்ஸ் மெஷர் பண்ணுறது. நார்மலி நான் என்ன சொல்லியிருக்கேன், வேரியன்ஸ் வந்து இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட கிராஃப் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வேரியன்ஸை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஜஸ்ட் அ ஸ்கேல் அப்படிங்கிறத வந்து நான் நிறைய தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் வேரியன்ஸ்னு. ஸோ அதை அப்படி வச்சு பார்க்கும்போது இதை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா பேண்ட் வித் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த பேண்ட் வித்துங்கிற டேர்ம் மூலமாக தான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேண்ட் வித்துங்கிறது எதை ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இன்ஃபர் பண்ணுது அப்படின்னா, வேரியன்ஸ் வந்து எப்படி இருக்குதோ ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் இங்கே பேண்ட் வித்துன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பேண்ட் வித்து வந்து எப்படி மாறுறதுனால நம்மளோட கிராஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதோட ப்ராக்சிமைசேஷன் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஜாகடான லைன்ஸாக இருக்கா, கொச்ச கொச்சன்னு. இந்த லைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேண்ட் வித் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல லைன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரே கலர் லைன், இந்த கிரே கலர் லைன் தான் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட லைன். ஸோ இந்த கிராஃபில் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஒரு 100 பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் பேண்ட் வித்துக்கு ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
ஸோ பேண்ட்வித் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு இது கம்மியாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ஜாகடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேண்ட்வித்தை வந்து இது பண்ணிக்கிட்டே வராங்க. கம்மியாக இருந்ததுலேருந்து அப்படியே பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப் ஓரளவுக்கு இங்கே ஸ்மூத் ஆகுது. ஸோ ரொம்ப பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூலமாக என்ன ஆகும்னா நம்மளோட கிராஃப் வந்து பயங்கர ஸ்மூத் ஆயிரும். ஸோ அப்படி நம்ம வேணாம், அதே மாதிரி ரொம்ப ஜாகடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பேண்ட்வித்தை வேரி பண்ணி நம்மளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஆக்சுவலி வேரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட Seaborn அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைப்ரரிஸ்லனா வந்து என்ன ஆகும்னா பேண்ட்வித் கம்மியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆப்டிமமான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷனாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் ஓகே, அது எப்படி ஆக்சுவலாக நடக்குது, ஒரு ஹிஸ்டோகிராமில் இருந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்மளால் வந்து ஒரு நான் பேரட்மெட்ரிக் மெத்தடான கேடியை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எஸ்டிமேட் பண்ணுறது பை வேரியிங் த பேண்ட்வித் அப்படிங்கிற அந்த வேல்யூஸை வச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷன் எதுக்கு பண்ணுறோம், ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸும் பார்த்தோம். ஸோ அது என்னென்னா நம்ம வந்து மீனை சப்ராக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் டிவைட் பண்ணிட்டோன்னா எந்த அப்சர்வேஷனாக இருந்தாலும் அந்த அப்சர்வேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தது. ஸோ அடுத்த செட் ஆஃப் வீடியோவில் அடுத்தடுத்தான கான்செப்ட்ஸை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.